ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் கிடையாது. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதனா பதவி ஏற்றுக்க போறாரு. அதனால் 7ஆம் தேதி தானே பதவி ஏற்றுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதன் வகையில் கன்ஃபார்மான பதவி தான் ஏற்றுக்க போறாரு. இன்னும் ஒரு 10-11 சீட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பான பதவி ஏற்றுப்பாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எங்கே போய் எதனா பதவி ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில். ஸோ விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இடம் கொடுக்காத நேரு ஸ்டுடியோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் லியோ படத்தோடைய சக்சஸ் மீட்டுக்கு ஸ்டேஜ் கொடுக்காத நேரு ஸ்டேடியத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. ஸோ என்ன ஒரு மாற்றம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட புஷ்பா படத்தில் வர மாதிரி நான் கார்ல தான் வந்தேன், திரும்பி நான் கார்ல தான் போவேன், போய் ஒரு கார் வாங்கிட்டு வா, நான் அடங்காதவன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவி கொடுக்குறாங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வளர்ந்து வந்து இந்த ஒரு இதுனா பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் நாளைக்கு ஒரு தாறுமாறான சம்பவமா தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் இருக்க போகுது. ஸோ இத்தனை நாள் எதிர்பார்த்து எதுனா நடக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அவதூறா பேசிட்டு இருந்த எல்லாரும் சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சொன்னோம். ஸோ சாட்டை துரமுறைலாம் வாயை திறந்தாலே அடிக்கிறாங்க, போட்டு புதைச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் சொன்னவங்க விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா நான் அக்கௌண்ட் எதனா டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரி நான் டெலிட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் நான் அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு தாறுமாறான சம்பவமாக இருக்க போகுது. ஸோ விஜய் அவர்கள் சாட்டை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடாலாம் பேசியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு மாதிரி சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ பேசின எல்லாரும் விஜய் அவர்கள் பேக் ஃபயர் ஆக்கி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ விஜய் அவர்கள் தான் பேக் ஃபயர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். ஸோ மொத்த பேரை கதற விட்டுருக்காரு விஜய் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளவு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்லது செய்வாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ நல்லது செய்யணும். ஸோ நல்லது மட்டுமே செய்யணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆட்சியில் வந்ததுன்னா ஏதாவது கெட்டது நடந்துச்சு, ஏதாவது தப்பா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் முதல்ல கேள்வி கேட்கறது விஜய் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஜுவல் வாரியர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா விஜய் அவருடைய படங்கள் ஃபிளாப் ஆனாலே ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே விஜய் ரசிகர்கள் தான். ஸோ அதுக்கப்புறமா தான் மற்ற ரசிகர்கள் அடிப்பாங்க. ஸோ அந்த வகையில் முதல் கேள்வி விஜய் ரசிகர்கள் தான் கேட்பாங்க. ஸோ விஜுவல் வாரியர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே பார்த்து நல்லது பண்ணா நல்லா இருக்கும். அது எம்எல்ஏ எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா விஜய் கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நம்மளுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அந்த ஒரு உரிமையில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் நல்லபடியாக ஆட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன செய்யறாரு இந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதவி ஏற்றுக்க போறாரு. ஸோ அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம்ல. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கான இடம் கொடுக்காத நேரு ஸ்டுடியோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் லியோ சக்சஸ் மீட்டுக்கு இடம் கொடுக்காத நேரு ஸ்டேடியத்தில் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு. ஸோ இதை பத்தி உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் விஜய் அவர்களை விமர்சிச்சவங்களை பத்தி உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.